நபி அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இல்லாதொழித்த லாத், மனாத், உஸ்ஸா போன்ற சிலைகளை அரபு நாட்டு மக்கள் வணங்காமல் மறுமை வர மாட்டாது எனும் கருத்திலே ஹதீஸ் ஏதேனும் இருக்கின்றதா? அவ்வாறு இருக்கும் என்றிருந்தால் அது எங்கு இருக்கின்றது? வஹி மூலம் பேசக்கூடிய உயிரிலும் மேலான நபி முஹம்மது அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய மணியான வார்த்தைகளிலே இந்த ஹதீஸ் காணப்படுகின்றது. ஹதீஸ் நூல்களிலே முதலிரு நிலைகளில் இருக்கின்ற சஹீஹுல் புகாரி, சஹீஹ் முஸ்லிம் உட்பட முஸ்னத் அஹ்மதி என பல்வேறு நூல்களிலே இந்த சஹீஹான ஹதீஸை காணலாம். எம்மிடம் இருக்கும் சஹீஹுல் புகாரியின் தமிழ் மொழிபெயர்ப்பிலே 7116வது இலக்கத்திலும் இந்த ஹதீஸை பார்க்கலாம். உயிரிலும் மேலான நபி முஹம்மது அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள், துல் ஹலஸா என்ற தௌஸ் கோத்திரத்தினர் இஸ்லாத்தை ஏற்பதற்கு முன்னர் வணங்கி வழிபட்ட அந்த சிலையை சுற்றி வர அல்லது அந்த சிலையை வழிபடுவதற்காக தௌஸ் கோத்திரத்தினரது பெண்கள் தங்களது புட்டங்கள் ஒன்று மற்றொன்றோடு மோதும் அளவிற்கு அந்த சிலையை வணங்காதவரை மறுமை நாள் ஏற்பட மாட்டாது என மிக தெளிவாக நபி அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறினார்கள். ஒரு சில ஹதீஸ்களிலே நபி தோழர்களை பார்த்து, இணை வைப்பதை உங்களுக்கு நான் பயப்படவில்லை என நபி அவர்கள் கூறியதிலிருந்து முஸ்லிம் சமூகம், குறிப்பாக அரபு நாட்டிலே இணை வைத்தல் ஒருபோதும் நடக்காது என்ற மிக பிழையான ஒரு புரிதல் ஒரு சிலரிடம் இருக்கின்றது. இணை வைத்தல் என்ன? அதிலே மிக மோசமான சிலைகளை வைத்து வணங்கும் அளவிற்கு நிலைமை மாறும் என்பதே சஹீஹான ஹதீஸ்கள் கூறுகின்ற உண்மையாகும். மிகச் சிறந்த தலைப்புகளை தந்திருக்கின்ற இமாம் புகாரி அவர்கள் இந்த ஹதீஸை பதிவு செய்வதற்கு சிலைகள் வணங்கப்படும் அளவிற்கு காலத்தில் மாற்றம் ஏற்படும் என தலைப்பிட்டு இந்த ஹதீஸை பதிவு செய்திருக்கின்றார்கள். எப்படியோ இந்த அரபு நாட்டு மக்கள் சிலை வணக்கத்திலிருந்து விடுபட்டவர்கள் மீண்டும் சிலைகளை நோக்கி செல்லாதவரை மறுமை நாள் ஏற்பட மாட்டாது என நபி அவர்கள் கூறினார்கள். இது பற்றிய சஹீஹ் முஸ்லிமிலே வருகின்ற அறிவிப்பில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இது பற்றி ஆச்சரியப்பட்டு நபியிடம் மீண்டும் கேள்வி கேட்ட போது, இது உலகம் அழிகின்ற போது அந்த இறுதி காலத்திலே எப்படி ஒட்டுமொத்த உலகமும் இறுதி காலத்தில் ஒரு முறை இஸ்லாமிய ஆட்சியின் கீழ் வருமோ, அதே போன்று அதன் பிறகு அந்த நிலை மாறி இவ்வாறு இஸ்லாத்தில் வந்தவர்கள் சிலை வணங்கும் அளவிற்கு நிலைமை மாறி செல்லும் என்று இது பற்றிய மேலதிக விளக்கமாக சஹீஹ் முஸ்லிமிலே வந்திருக்கக்கூடிய அந்த அறிவிப்பில் காணப்படுகின்றது. எப்படியோ நபி அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இல்லாதொழித்த அந்த சிலை வணக்கம், அதில் ஒன்றான துல் ஹலஸா என்ற அந்த சிலை, அதிலே எம்மவர்கள் அந்த வணக்கத்திற்கு திரும்பி செல்லாதவரை மறுமை நாள் ஏற்பட மாட்டாது என நபி அவர்கள் இவ்வாறு தெளிவாக கூறியிருக்கின்றார்கள்.